Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். Question number 21. Which of the following two games is not fair? Game 1 5002, Game 2 02 -1 4. Option A Game 1 only, Option B Game 2 only, Option C both Game 1 and 2, Option D neither Game 1 nor Game 2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேம்ல எது வந்து ஃபேர் கேம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ஃபேர்ன்றது கேட்டிருக்காங்க. இந்த இதில் இத்தனை நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஃபேர் கேம் அப்படின்னாக்கா மின்மேக்ஸ், மேக்ஸிமின் வேல்யூ, வேல்யூ ஆஃப் தி கேம் எல்லாமே ஜீரோன்னு கிடைக்கும். நாட் ஃபேர்னாக்கா இந்த மாதிரி கிடைக்காது, நம்மளுக்கு ஜீரோன்ற ஆன்சர் கிடைக்காது. அப்படின்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏன்றது தான் நாட் ஃபேர் கேம்னு சொல்லலாம். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 21ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எந்த கேம் வந்து நாட் ஃபேர்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேர் கேம்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஃபேர் கேம்னா என்ன அர்த்தம்னா வேல்யூ ஆஃப் தி கேம் வந்து ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கேமை வந்து ஃபேர் கேம்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்னன்னாக்கா there is no loss or gain for any playerன்னு அர்த்தம். அப்போ அதோட சிம்பாலிக் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமின் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த கேம் வந்து ஃபேர் கேம்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேம் வந்து 5002ல நம்ம வந்து ரோ மினிமம் எடுக்கணும், அடுத்தது காலம் மேக்ஸ் எடுக்கணும். இப்போ ரோ மினிமம் எடுக்கலாம். ரோ மினிமம்னு பார்த்தீங்கன்னா 50 ஃபர்ஸ்ட் ரோவுக்கு 50ல எது மினிமம் 0. அதே மாதிரி செகண்ட் ரோவில் எது வந்து நம்மளுக்கு மினிமம் 02க்கு 0ன்றது மினிமம். அதே மாதிரி காலம் மேக்ஸ், காலம் மேக்ஸ் எடுக்கணும். காலம் மேக்ஸ்னா ஃபர்ஸ்ட் காலம்ல 50க்கு மேக்ஸிமம் வேல்யூ 5, செகண்ட் காலம்ல 02க்கு மேக்ஸிமம் வேல்யூ 2. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோ மின் அண்ட் காலம் மேக்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இந்த ரோ மினிமம் வேல்யூ காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோ மினிமத்துக்கு மேக்ஸ் எடுக்கணும் அண்ட் காலம் மேக்சிமத்துக்கு மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். அப்ப ரோ மினிமம்னும் போது நம்மளுக்கு எது வருது, ரோ மினிமத்துல 0,0, இதுக்கு மேக்சிமம் வேல்யூனாக்கா 0,0க்கு மேக்சிமம்னா 0 கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க காலம் மேக்சிமம் இது. அப்ப இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு காலம் மேக்சிமம். 52ன்றது காலம் மேக்சிமத்துக்கு மினிமம் எடுக்கணும். அப்ப 52ல எது மினிமம், 2ன்றது மினிமம். ஸோ இங்க நம்மளோட ரூல் படி பாத்தீங்கன்னா ஃபேர் கேம்னா மேக்ஸிமின் வேல்யூ மின்மேக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு காலம் வேல்யூ ஆஃப் தி கேம்னு வரணும், ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா மின்மேக்ஸ் மேக்ஸிமின் வேல்யூ நம்மளுக்கு நாட் ஈக்குவல். ஸோ அப்படின்னா அதுவே நாட் ஈக்குவல் அண்ட் வேல்யூ ஆஃப் தி கேம் நம்மளுக்கு இங்க வரல, நம்ம கண்டுபிடிக்கல. இதுவே ஃபர்ஸ்ட் ரெண்டுமே நம்மளுக்கு நாட் ஈக்குவல்ன்றதுனால அடுத்தது நம்ம ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் தி கேம் ஈக்குவல் டு 0ன்றது சொல்ல முடியாது. அதனால வந்து இட்ஸ் நாட் ஏ ஃபேர் கேம்னு சொல்லிடலாம். செகண்ட் கேமுக்கு பாருங்க 02 -1 4. இப்போ இதுல நம்மளுக்கு ரோ மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம், அடுத்தது காலம் மேக்ஸ் எடுக்கணும். இப்போ ரோ மினிமம்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோவில் 02க்கு மினிமம்னாக்கா 0, செகண்ட் ரோவுக்கு -1,4க்கு -1ன்றது மினிமம் வேல்யூ. அதே மாதிரி காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமுக்கு 0 -1க்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது 0. அதே மாதிரி செகண்ட் காலமுக்கு 2 4க்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது 4 கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரோ மினிமம் அண்ட் காலம் மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ரோ மினிமத்துக்கு மேக்ஸிமம் எடுக்கணும், காலம் மேக்ஸிமத்துக்கு மினிமம் எடுக்கணும். அப்போ ரோ மினிமத்துக்கு மேக்ஸிமம்னாக்கா ரோ மினிமம் வந்து 0,-1, இதுல மேக்ஸிமம் வேல்யூனா என்ன வரும் 0. அடுத்தது காலம் மேக்ஸிமம்னாக்கா நம்மளுக்கு 0,4 கிடைக்குது, இதுல வந்து மினிமம்னாக்கா 0ன்றது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா மின்மேக்ஸ் வேல்யூ மேக்ஸிமின் வேல்யூ நம்மளுக்கு ரெண்டுமே என்னன்னு கிடைக்குதுங்க 0ன்னு கிடைக்குது.
ஸோ ஜீரோன்னு கிடைக்கிறதுனால வேல்யூ ஆஃப் தி கேம் நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல். இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மின் மேக்ஸ் மேக்ஸ் மின் வேல்யூ ஆஃப் தி கேம் எல்லாமே ஜீரோன்றதுனால இட் இஸ் எ ஃபேர் கேம். அப்போ பின்றது நம்மளுக்கு ஃபேர் கேம், இது வந்து ஃபேர் கேம். செகண்ட் கேம் வந்து நம்மளுக்கு ஃபேர் கேம், இது வந்து நாட் ஃபேர் கேம். ஃபர்ஸ்ட் கேம்ன்றது கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு எந்த கேம் வந்து நம்மளுக்கு நாட் ஃபேர்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கேம் ஒன்னுன்றது தான் நம்மளுக்கு நாட் ஃபேர். ஸோ ஆப்ஷன் ஏவில் இருக்கிறது தான் கேம் ஒன்லின்றது தான். இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 22, 21 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். Question number 22. If TO, TM and TP are respectively the optimum time, most likely time and pessimistic time for the completion of an activity, then the expected duration of the activity is option A, arithmetic mean of TO, TM and TP. Option B, weighted arithmetic mean of TO plus TP by 2 and TM with weight of TO plus TP by 2 in half of weight of TM. Option C, weighted arithmetic mean of TO plus TP by 2 and TM with weight of TO plus TP divided by 2 is twice that of TM. Option D, weighted arithmetic mean of TO plus TP and TM with equal weights. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ல டிஓ டிஎம் டிபின்றது ஆப்டிமிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி பெசிமிஸ்டிக் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி என்னன்றது தான் இங்கே கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல. இத்தனை நேரம் இந்த ரிசல்ட் படி நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, weighted arithmetic mean of TO plus TP by 2 and TM with weight of TO plus TP by 2 in half of weight of TM தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்து ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, TOன்றது ஆப்டிமிஸ்டிக் டைம், TMன்றது மோஸ்ட் லைக்லி டைம், TPன்றது பெசிமிஸ்டிக் டைம் and expected duration of the activity ன்றது பார்த்தீங்கன்னா weighted arithmetic mean of TO plus TP by 2 தான். எல்லாத்துலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் ஆப்ஷன் பி அண்ட் சி தான். பட் ஆப்ஷன் பி அண்ட் சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா half of weight of TMன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா twice that of TMன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ with weight of TO plus TP by 2 in half of weight of TMன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த ரிசல்ட்டு ஸோ half of weight of TMன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸு. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.